மேக் தந்திருக்கு. சரியா? இப்ப உங்களுடைய பேர் என்ன? ரஷ்மி. எத்தனை வயசு? 6 வயசு. பள்ளிக்கூடம் போறீங்களா? லீவு. நான் கேட்டது பள்ளிக்கூடம் போறீங்களா? போறீங்க. இப்ப லீவ் என்ன? உங்களுக்கு வீட்டுல அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேரும் பிடிக்குமா? புதிய ஒரு ஆளை தானே நல்லா பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு வேற என்ன பிடிக்கும்? என்ன உங்களோட ஹாபி? என்ன பொழுதுபோக்கு? என்ன செய்யறது நீங்க வீட்டுல எல்லாம் இருந்து? கைவேலியா? என்ன கைவேலியாண்டா? கைவேலியாண்டா தெரியாதாப்பா. கைவேலியாண்டா கையால செய்யற வேலை கைவேலை. தெரியாம இருக்கீங்க. வேலைட்டுங்க. அப்படித்தான் அப்படித்தான். வேற என்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? ஓகே. கதையெல்லாம் தெரியும்? என்ன கதையெல்லாம் தெரியும்? கண்ணையை உங்களுக்கு கண்டிருக்கிறீங்களா? தெரியுமா? யாரா கண்ணையா? உங்களுக்கே தெரியாது, நீங்க தெரியும்ன்றீங்க. நாளைக்கு ரஷ்மியான ஒரே டான்ஸா தான் இருக்கு. அப்ப உங்க ஒரு கதையை ஒரு அவுட் விடுங்க பாப்பா. எப்படி இருக்கு கண்ணையின் கதையை? ரெண்டு சான்ஸ் இல்லைங்களோ? அங்க கொண்டு போயிடுச்சு. ஓகே. என்ன சொல்றது? வாய் அடைச்சு போச்சு. உண்மையிலே சாந்தனோட நான் கேட்கீங்க அவ என்ன எல்லாம் செய்வான்னு சொல்லி. நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் அவ செய்வான். நான் கேட்டேன் பாட்டுக்கு தான் ஆடுவா பண்ணுவா இல்ல, அவ நல்ல கதையெல்லாம் சொல்லுவாள். அப்பதான் நான் சொன்னேன் பழங்காலத்துக்கு கதையெல்லாம் சொல்லுவாருன்னு சொன்னேன். அப்புறம் நான் சொன்னேன் கண்ணகியோட கதையெல்லாம் நீங்க ஒரு வசனத்தை சொல்லுங்க, அதை எப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்க தானே இந்த மண்டபமே உண்மையிலே அமைதியாக இருந்து எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே சாந்தனைக்கு வாழ்த்துக்கள். அவரது குடும்பத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த வல்லோர் தாங்குவோம் அமைப்பின் சார்பில் உண்மையிலே வாழ்த்துக்கிறோம். மேலும் மேலும் உங்களது கலைகள் வளர வேண்டும், வளர்ந்து இன்னும் பெரிய ஆளாக வேண்டும் என்று சொல்லி
உண்மையிலே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்கின்றேன். அது மட்டுமில்லை, படிப்பிலையும் நல்ல வடிவாக படித்து மேலே மேலே வளரணும். ஓகே, மீண்டும் மறுமுறை நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை கைதட்டுறது. ஓகே, அப்ப இனி பக்கத்தில் இருக்கிறேன், இதை பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கே இருக்கா போவோம் என்ன? ஓகே, அவருக்கு அமைக்க கொடுங்க. வா, தம்பியோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? கிதிஷன். எத்தனை வயசு? அங்க பார்ப்போம். 5 வயசு. ஓகே, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? கதை தெரியுமா? சரி, வீட்டில் யார் உங்களுக்கு பேசுறது? அம்மாவா அப்பாவா? யாரை பிடிக்கும்? 2 பேரையும். ஆனால் நீங்க குழப்படி செய்கிறதாமே இல்லையா? தம்பி பேசுறீங்களா? அழுதா பேசுவீங்களா? ஓகே, அப்ப அம்மா கவனிக்கிறீங்க என்ன? கேளுங்க அம்மாட்ட, என்ன தம்பியை கவனிக்க இல்ல பேச மாட்டாங்க. ஓகே, அப்ப நீங்க அடிக்கடி டிவி பார்க்குறீங்க. விளையாடுவீங்களா? ஓகே ஓகே. நீங்க நல்ல டான்ஸ் ஆடுவீங்களான்னு சொல்லி விஜயன் ஃபேன் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்பெல்லாம் பார்த்து சிரிக்க போறாங்கடா. நீ இந்த கேள்வியை கேட்குறீங்கடா, என்ன கேட்குறீங்கன்னா? சரி, அப்ப இதுல ஒரு விஜயன் டான்ஸ் ஒன்று ஆடி பார்ப்போம். இல்லாட்டி கதை சொல்ல போறீங்க. ஓகே, என்ன கதை சொல்ல போறீங்க? ஒரு முதலையும் குரங்கும் இருந்துச்சு. அந்த குரங்கு பேர் வாலன் குரங்கு. வாலன் குரங்கு. ஓகே. அதுல அணிலும் இருந்ததா? ஓகே. அதுக்கு அந்த குரங்கும் அணிலும் அத்திப்பழத்தை சாப்பிடுது. அத்திப்பழம் முடியும் சாப்பிட அந்த இடத்துல இருந்திருக்கு என்ன? ஓகே. அதுக்கு முதல்ல வந்து கேட்டிருக்கு, அத்திப்பழம் தாரீங்களா? ஓகே. அதுக்கு என்னன்னா, அப்ப தான் குடிச்சிட்டு போயிட்டு பிறகு இன்னொரு நாள் வந்து கேட்டுச்சு. என்ன கேட்டாரு? திரும்ப அத்திப்பழம் போட்டு. ஓகே. அப்ப குரங்கு குடிச்சிச்சு. அப்ப நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டுச்சு. உங்களை மாதிரி வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டேன். நீங்க மீன் பொரியல் சாப்பிட்ற மாதிரி நல்லபடியா எல்லாம் பொரியல் சாப்பிட்டேன் என்ன? ஆமா. அதுக்கு இன்னொரு நாள் வந்து கேட்டுச்சு. நிறைய நாள் வந்து கேட்டது. இன்னொரு நாள் மனைவிக்கு கொண்டு போட்டு குரங்கு. மனைவிக்கு கொண்டு போறது குரங்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் முடிஞ்சு என்ன முடிஞ்சது? கதை முடிக்குதா? இல்லையே, இன்னும் கொண்டு போயிருந்த அத்திப்பழம் கொண்டு போக கூட்டி கொண்டு முதுகில் ஏற்றுக்கொண்டு போவாருல்ல முதல்ல. அப்ப மிச்சம் அப்ப என்னன்னு கேட்டு வருது? அவர் ஈரல் தின்றதுக்கு போன குரங்கார சாப்பிட்றதுக்கு மறந்து போயிட்டீங்களா? யாரு கேட்டது? அப்பா வடிவா சொல்லி தெரியலையே. ஆமா, தாத்தா சொல்லட்டா மிச்சத்தை. அவர் என்ன செஞ்சாராம், அந்த கரைக்கு போகணும், அந்த மரத்தில் இருக்கணும். அப்போ முதல்ல சொல்லிச்சான், சரி என் தோல்ல ஏறிடுன்னு சொல்லி. அப்போ முதல்ல கள்ள முதல்ல யோசிச்சார், என்னத்துக்கு? அவரே பிடிச்சி தின்றதுக்கு. அப்போ நடுத்து கடல் ஆத்துக்க போயிட்டு தானே சொல்லிச்சுதான், நான் உன்னை பிடிச்சி தின்ன போறேன்னு சொல்லி. உண்ட ஈரல் வந்து நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சான், நான் ஈரல அந்த மரப்பொந்துக்கு எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன், நீ திருப்பி கரைக்கு கூட்டி கொண்டு போ, நான் எடுத்து தாரணும்னு சொன்னேன். சரியா? எல்லாம் மறந்து போனீங்க என்ன? வீட்டை வரைக்கும் இருந்து எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் என்ன உங்களுக்கு இப்ப ஆக்களை கண்டோன்னு புலப்படு கூடிட்டு மிச்ச கதையை சொல்லுங்க பாபம். மறந்துட்டேன். சரி, அப்ப உங்களுக்கு சாக்லேட் இல்லை, கிஃப்ட் இல்லையா? மறந்தாண்டோடையா கொடுக்கல? திருப்பி கதை சொல்ல போறேன்.
சரி சொல்லுங்க. என்ன விஜய் மாதிரி தட்டி விடுறீங்களா சிந்தனையை? இல்ல யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? சரி, எனக்கு சின்னவர் தானே, இப்போ அவரே சொல்லிவிட்டார். முதல் வாழ்ந்து இருந்தோடனே நிறைய ஆண்கள் இருக்காங்க, எனக்கு பயமா இருக்கு. அங்கிள் நிறைய ஆண்கள் இருக்காங்க சொல்லி. சரி, உங்களுக்கும் இவர்களுக்கும் அருமையான பாடலை தந்திருக்கின்ற அந்த கதையை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டி வாழ்த்து செல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, அது மாதிரி என்ன சவுண்ட் ஆகுது? ஓகே, இனி அவர்கிட்ட கொடுப்போம் மாமாக்கே. தம்பிட்ட பேர் என்ன? லியோ. எத்தனை வயசு? யார கூப்பிடுங்க? லியோ லியோ தெரியுமா? தெரியும். உங்களோட மான. ஓகே, யாரப்பா நீங்களோட மானன்னு சொன்ன? பிரதாப். எனக்கு லைட்டிங் வெளிச்சத்துல யாருன்னு தெரியல. அவரை சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியல. தெரியாது அந்த மாமா தெரியுது. யாரு நடுவில் அடிக்கிறேன்? அப்படி டெலிஃபோன் பண்ணி படம் எடுக்கிறேன். ஓகே, அது யாரு? அப்ப நான் கூட கேள்வி கேட்கறேன்னா பிராக்டிஸ் ஒன்றும் பண்ணல, சும்மா மேல வந்தவன். அவளுக்கு நான் ஐயோ, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அப்பா பிடிக்குமா? அப்பா அம்மா பிடிக்குமா? ரெண்டு பேரும் பிடிக்கும். யாரு பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் தீத்தி விடுறது அடிக்கடி? மம்மி. அப்பா தீத்த மாட்டாரு என்ன? இல்ல என்ன? அப்ப இன்னைக்கு கட்டாயம் அப்பா தீத்துவாரா? இதை சரியா? இல்லைன்னு சொன்னா இந்த மாமாட்ட தாத்தாட்ட வந்து சொல்லுவோம். சரியா? தாத்தாட்ட சொல்லுவோம்னு சொல்லி அப்பாட்ட வெறுட்டுக்கவா? இல்லைன்னா அந்த தாத்தாட்ட சொல்லிடுவோம். ஓகே ஓகே, நீ அடுத்த வாட்ட கொடுப்போமா? தங்கச்சிக்கு என்ன பேர்? அகீதா. எத்தனை வயசு? என்னத்துக்கு நினைக்கிறீங்க? விளங்க இல்லை. அம்மா அப்பா தீட்டே இல்லையா? நான் கேட்க இல்லையா? அந்த கதைக்கு வரே இல்லையா? சாப்பாடு நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு போய் நல்லா சாப்பாடு கொடுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல கரிசோரோட வெட்ட சொல்லுவோம். என்ன? ஓகே, உங்களுக்கு என்ன விருப்பம்? பொழுதுபோக்கு. அஞ்சு பேரா? எந்த 5 பேர்? உங்களோட ஃப்ரெண்ட் 5 பேர் இருக்குது. ஓகே, அவருடைய பேர் என்ன? மறந்து போட்டீங்க. தமிழாக்களா அல்லது ஸ்வீஸ்கா? ஸ்வீஸா. அப்போ டச்சில் போயிட்டாங்க. சில வேர்டு மறந்து வேறாமல் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு பாட்டு பாட தெரியும் இல்லை? டான்ஸ் ஆட தெரியும்? என்ன டான்ஸ் ஆடுறீங்க? ஒரு டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. மைக்க தந்துட்டு. ஓகே, எங்க உள்ள டான்ஸ் ஆடும் போது நீங்க உற்சாகம் கொடுத்து விடுங்க. இவர்களுக்கான கரகோஷங்கள். அடுத்த முறை மேடை முறையில் இந்த டான்ஸ் ஆடைக்கு ஷூ போடக்கூடாது. என்ன அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா என்ன இந்த ஷூவோட டான்ஸ் ஆடுறாரு? விழுந்து விட்டுட்டா காலம் கொடுத்து போயிடும். என்ன பிறகு ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம். பிறகு என்ன? ஆமா, எதுக்கு ஆமா சொன்னீங்க? விழுந்து விழுக்க வச்சுட்டேன்னா போகணும். வேற எங்க போகலாம்? ஆமா, வேற எங்கேயும் போக முடியாதா? என்ன சில வருஷம் உங்களுக்கு தெரியாம இருக்கா? என்ன தம்பி சொன்னது சரி. விளங்க இல்லை.
நீங்க பார்த்துருக்கீங்களா உலக? இங்க சொல்லிருக்காங்க. நோ 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 நோ. நோ நோ நோ. ஓகே சரி, இனி அப்ப அவர்கிட்ட கொடுப்போமா நமக்கு? ஓகே தம்பி, உங்களுக்கு என்ன பேர்? விளாங்க அடிச்சு போடாங்க. நீங்க கத்துற நான் கீழே விழுந்துருவேன். சரி, ஏன் தங்கச்சியை திறந்துட்டீங்க அப்போது? அப்ப நீங்க கீழே போயிட்டீங்க தங்கச்சி. தங்கச்சியோட அன்பா இருந்து சேர்ந்து விளையாடுவோம். ஓகே யா ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு? அது எத்தனை? அது எத்தனை? தமிழ்ல சொல்லுங்க. ஒன்று ரெண்டு இல்லை, இது மூன்று. 4 வயசு. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? யா விருப்பமானது என்ன? என்ன விளையாட்டு சாமான் பிடிக்கும்? அப்பா அம்மா என்ன விளையாட்டு சாமான் பிள்ளைக்கு வேண்டி தரவே? அப்பா அம்மா கார் எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்பா என்ன கார் வச்சிருக்கீங்க? புது கார் வச்சிருக்கீங்க. விளங்க இல்ல. அப்பா புது கார் வச்சிருக்கீங்க. அப்பா காசு இல்ல காசு இல்லன்ற அந்த வேலைக்கு போற, இந்த வேலைக்கு போற, நீங்க சொல்லுங்க அப்பா புது கார் எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்பா புது கார் வச்சிருக்கீங்க. உங்களை தூக்குறவர. ஓகே, இப்ப அப்பாங்க வேலைக்கு போயிட்டு என்ன எப்ப வருவேன்? அப்ப வர இல்லையா இந்த ப்ரோக்ராம் பார்க்க? பிள்ளை இந்த ப்ரோக்ராம் பார்க்க வரே என்ன? இருட்டுக்கு வருவார் என்ன? ஓகே, அப்ப நாங்க இருட்டுக்கு வர வேண்டிய அவருக்கு டான்ஸ் ஆடி காட்டுவோமா? ஓகே, நீ தங்கச்சிட்ட கொடுங்க. தங்கச்சிக்கு அண்ணாவை பிடிக்குமா பிடிக்காது? பிடிக்கும். அண்ணா பேசுறாரு. யா என்னத்துக்கு பேசுற? பேசுவானா? பேசுங்க. யா யார் உங்களுக்கு சாப்பாடு தீர்த்திக்கிறா? அப்பாவா அம்மா? அம்மா என்ன? அப்பா யா கொஞ்ச நாளா தீர்த்துறது கூட இருக்கு. இப்ப என்ன வேலை இல்லையா தீர்த்து கொண்டுட்டாரு. யா 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 நடுவில் யா யா சரி என்ன நீங்க சொல்லுங்க. அப்பன் மாமா கேட்டதுறாங்க சரி? இல்லை காது இருக்கிற குறைஞ்சு போச்சு, வயசு போயிடுது. அட பாவி, அவருக்கு காது இருக்கிற குறைஞ்சு போச்சு, வயசு போயிடுச்சு. ஓகே ஓகே சரி. இப்போ அவருக்கு இருக்க மைக்க கொடுப்போம். அது நடுவில் கிணறு சாய்ச்சி கொண்டிருக்கிற குடி குடிப்போம். ஓகே, என்ன வருத்தப்படாதா? சரியா? ஓகே, உங்களோட பேர்? அஜித். விளங்கு? அஜித். அஜித். அர்ஜித். சரியா கேளுங்கப்பா, காலை கழுவிட்டு வாங்கப்பா. வயசு போன நேரத்தில் இந்த வேலை நேரி உனக்கு எல்லாம் தேவையான்னு கேட்கிறான் அவன். அப்படிதானே? ஓ எத்தனை வயசு சொன்னீங்க? 6 வயசு. சரி, உங்களுக்கு வீட்டில் 6 விருப்பம்? அம்மாவையா அப்பாவையா தங்கச்சியா? 2 பேரும் 3 பேரும். அப்ப 2 பேரும் மட்டும் அப்புறம் 3வது சொன்னீங்க. மறந்துட்டீங்களா? இல்லை, நான் கேட்டது 3வது தானே கேட்டேன் இந்த தங்கச்சியை என்ன? ஓ சரி ஓகே. நீங்க படிச்சு வந்து என்ன வேலை செய்ய போறீங்க? போலீஸ். போலீஸா? எல்லாரும் போலீஸா போனா என்ன செய்யறது? எல்லாரும் போலீஸ் தான். தமிழா காரை ஓடையிலாம் உள்ள சுத்து மாதிரிலாம் சொல்லி போடுவீங்களா? ஓகே ஓகே, நீங்க டிராஃபிக் போலீஸ். போலீஸாக்காரா?
தொட்டவன்ல இல்ல டாக்டரா டாக்டரா அல்லது டாக்டரா ஊசி ஆட அப்படி தமிழ்ல சொல்லணும் ஊசி போடுறது குத்துறது ஓகே யாருக்கு நீங்க குத்துறீங்களா இல்லையா ஓகே சரியா அவருக்கு வீட்டுக்கு பொலிசா வந்து என்ன செய்யுங்க கல்யாணம் பிடிப்பேன் கள்ளனி எப்படி கள்ளன் கண்டுபிடிப்பீங்க ஒரு பிளான் வச்ச பிடிக்கிறாங்க என்ன சொன்னா கள்ளன் சொல்லுவீங்க ஓகே ஓடிட்டு கண்டுபிடிக்கலாம் தானே இந்த வழி நான் போலாம்னு என்னத்தை களவெடுத்ததா கொண்டதா என்ன சொல்லி காசு காசு என்ன செய்தது காசு உங்களோட காசுல பறக்க வந்து இல்ல உங்களோட வீட்டை வந்து களவெடுத்து வந்து வைக்கிறேன் அப்படி வீட்டை நான் கலவரம் போறேன் ஓகேயா உங்களோட வீட்டை களவெடுத்து போறீங்க அவராஜ் என்ன 4 பக்கத்தால வீட்டுக்கு பெரிய பெரிய பூட்டுகள் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறீங்களா வீட்டெல்லாம் எல்லாம் போட்டு ஒரு தடவை வரையில அந்த வீட்டுக்கு அப்பட நிறைய காசு இருக்கு ஓ மேல அம்மாக்கோ அப்பட மாத்திரம் இல்லையாப்பா அம்மாட்ட இருக்குது எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்க எல்லாருக்கும் இருக்கா உங்கள்ட்ட இருக்கா காசு சின்ன பிள்ளைங்களுக்கு காசு மறந்துட்டீங்களா காசு இருக்காடாப்பா யோசிச்சு கதைங்கப்பா என்ன யா உங்கள்ட்ட காசு இருக்குண்ணே ஓகே ஓகே எல்லாரும் மிகவும் சந்தோஷமா தெரியுங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு அமைக்கும் கரகோஷங்கள் சின்னஞ்சிறிய பிள்ளைகள் ஒரு முக்கியமாக ஒரு பொழுதுபோக்குக்காக இவர்களை இந்த மேடைகளில் என்ன சொல்ல போறீங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்யுங்க ஓ இதுக்கு நான் என்ன மறுமொழி சொல்றது இது நீங்க என்னத்துக்காக கேட்டீங்க நாட்டுல வந்து நிறைய பேர் ஏழாத பிள்ளை எல்லாம் இருக்கு அவைகளுக்கு உதவி செய்யறதுக்கும் மற்றது எங்களோட நாட்டில் நடந்த போர் சூழல்ல அந்த நாளையில சண்டை நடந்தது அதுல எத்தனையோ பேர் கை இல்லாம கால் இல்லாம அங்கங்களை இழந்து வீடு வாசலை இழந்து அப்படி கஷ்டப்படுற ஆட்களுக்கு எங்களால் முடிஞ்ச இந்த பலவிளந்தோரை தாங்குவோம்னு சொல்லி ஒரு பெயர் ஓய்யே இது அப்பா சொல்லி கேட்கிறாரு கிடக்குது ஆனா இந்த பிள்ளை கேட்க நானும் சொல்லாம இருக்க முடியாது. ரெண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு இந்த மகன்ட 16 வயசு பேர்த்தை குறித்து நானும் மகனும் செத்தியில டிவி பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ டன் டிவி தொலைக்காட்சி போய் கொண்டிருந்தது. யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் அப்போ அந்த டன் டிவியில் ஒரு 5-6 பேர் வந்து 3 பொம்பளைகளும் 3 ஆம்பளைகளும் வந்து இப்படி ஏழாத பிள்ளைகளின் தாய் தகப்பன் மேலே வந்து கண்ணீர் விட்டு அழுது அவங்க கஷ்ட துன்பங்களை சொல்லக்கூடிய இப்போ அதை பார்த்துட்டு நான் ஒரு 160 ரூபா எடுத்து வச்சேன்னா இது எந்த காலம் அவங்க கையில் அந்த காசை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி அப்போ நான் வீட்டில் நார்மலாக அந்த கேம் ஷோ மாதிரி செய்கிறது திரும்ப சொல்லி இந்த பிள்ளை கேட்டால் நான் சொல்கிறேன். இப்போ அவற்ற காசில் அந்த 160 ரூபா எடுத்து வச்சது
என்னுடைய மகளோட 18வது கேம் ஷோ செய்தேன். அதில் ஒரு இங்கே இருந்தவர் உங்களுக்கு ராமண்டவர் தெரியும். அவர் வந்து தன் மகண்ட உயர்த்தைக்கு ப்ரோக்ராம் செய்யணும்னு சொன்னது. அப்போ அதால் நான் போய் பிரைவேட்டில் அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். அவரும் 260 ஃப்ராங்களை அந்த மேடையில் தந்தவர். அப்போ என்னுடைய காசு 160 இதே வச்சு திரும்பி அந்த ஃப்ரைவேக்கால வரைக்கும் கோவியவர்கள் இருந்து நக்கலை படுவித்து கொண்டு வந்தவர். நாங்கள் வேறு காரில் இன்னுமுறாக்கள் வேறு காரில் வரைக்கும் தயாவின் பிள்ளைக்கு அடுத்த முறை இந்த ப்ரோக்ராம் செய்கிறேன்னு சொல்லி நான் முஸ்காத்திக்கு கவுடி விடுறாங்களே நினைத்தேன். அது உண்மையாக அடுத்தடுத்த இடமா அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அதிலே ஒரு 180 ரூபா சேர்ந்தது. அப்படியாக சேர்க்கப்பட்டு சில பேர் பேர்த்தையில் அவங்களோட மனைவி இந்த தங்கச்சியார்ட்ட வாழ்ந்த சாமர்த்திய வீட்டுக்கு அப்படி அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராமாக சேர்த்து 1280 சுவிஸ் ஃப்ராங்க் என்ற கையில் இருந்தது. அப்பொழுதுதான் நான் அச்சனானே பாவுட்டே கேட்டார் இல்லை இருக்கிறேன். அதான் அந்த பள்ளிக்கூடம். நன்றி நன்றி அம்மா. உங்களுக்கு இதற்குரிய வீட்டை தான் கேட்க மாட்ட கேள்வியை தான் நான் இங்கே வந்து அவங்க நினைப்பு விட்டுனேன். உண்மையில வேற ஒன்று நான் அவள் சொல்லிக் கொடுக்குறேன். அவை தானாகவே கழிச்சிருந்தார். உண்மையிலே ரஷ்யா வந்து நிறைய கதைகள் அறிவுகள் நான் கடைகளை பார்க்கும்போது இந்த மாமா தெரியும் இந்த மாமா தெரியும் சொல்லிக்கொண்டே இருப்பார். உண்மையில உங்களோட பணி மேலும் தொடரணும். இந்த பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள்கிட்ட எல்லா பிள்ளைகளுமே நன்றாக படித்து நல்லா வாழ வேண்டும் என்றதான் என்னுடைய கொள்கையும். ஏனென்றால் எங்கள் தாய்நாட்டில் எங்களுக்கு எல்லாம் வசதிகள் இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தும் கூட வசதி இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இப்படி உதவி திட்டங்களையும் நாளிடத்த வேண்டி செய்கிறவர்களும் இருக்கின்றார்கள். உதவி செய்கிறவர்கள் நிச்சயமாக முன்ன பின்ன அறிந்து அக்கம் பக்கம் உள்ளவர்களின் வீடுகளை அறிந்து நாலு பேர் கேட்டு அந்த உதவிகளை செய்யலாம். ஏகேயின் சீற்றம் அந்த கவிதையை சொல்ல வருவோர் அக்ஷயா அண்ட் ராக்ஷன் ரமேஷ் அவையா நாங்கள் ரெடியாக இருக்கிறக்காண்டி தலைமையை சொல்லுகிறோம்.
இந்த உதாரணமாக இந்த டான்ஸுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதை அப்பா மாமா கேட்டவன் உங்களுக்கு எத்தனை வயசு? 6. நான்லாம் 6 வயசுல என்ன செஞ்சாலும் எனக்கே தெரியாது. உங்களை இந்த டான்ஸ் யார் சொல்லி தந்தது? அந்த அனாபோட படங்களாக இருந்தது. நீங்க மேடைக்கு வாங்க கூட இல்லை முழுக்க அம்மா செஞ்சாலும் நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? So இப்போ இதே பாடலுக்கு அவ டான்ஸ் ஆட போறா. உண்மையிலே பாடுங்க. நிச்சயமா நீங்க இல்ல இது போய் நான் டெலிஃபோன் அடிக்க நீங்க சொன்னீங்க அம்மா சாந்தன் சொன்னது நீங்க பாடுங்க டான்ஸ் ஆடுங்க. யா உண்மையிலே வாழ்த்துக்கள். நீங்கள் தனியாக உங்களோட மகள் இல்லை உங்களோட குடும்பமே உங்களோட 2வது மகன் சரி இப்போ 3வது வரப்போகிறார். அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியாது. அநேகமாக அடுத்த வருஷம் கட்டாயம் இந்த முறைக்கு வருவாருன்னு தான் நினைக்கின்றேன். ஆனால் கண்டகிருக்கா கதைக்கு சொன்னேன் இந்த வருஷமும் சில வேளை வேறுன்னு சொல்லி இப்போ மனதில் இப்போ என்ன இது வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. உண்மையில் பெரிய சந்தோஷம். நான் ஒரு வயசு வந்து சாரன் உங்களுக்கு தெரியல, அது கூட வீட்டுக்கு தான் தேவையானது. உண்மையாக நான் எப்படி பாதுகாப்பு வச்சுக்கணும் அப்படி இருக்கிற சாமான் எனக்கு தெரியாது, சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் தான் வீடு பெட் பண்ணினேன் 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வயசை கொடுப்போம்ட்டா எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வரையில் எனக்கு நேரமும் கிடைக்கல. ஏன்னா அந்த கேம்ஸ் உங்களுக்கு நடத்துறதுக்கு சொல்லுங்கள் தெரியும். உண்மையாக இந்த பிள்ளையை பார்த்தீங்க எனக்கு பெரிய சந்தோஷம். மகளே இவருக்கு ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்குறேன் உங்களோட சம்மதத்தோட, சரியா? அது என்னன்றது எனக்கே தெரியாது. ஓகே மைக்கோ கொடுத்துட்டு ஏதாவது சொல்கிறேன். நான் ஆரம்பிட்டு போயிட்டேன் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறது, இந்த வந்து எங்களோட கவிதை அக்ஷயா ராக்ஷன் ரமேஷ் அவர்கள் இங்கே ரெடியாக கொள்கிறேன். அதை தொடர்ந்து ஒரு இறை இசை பாடலை பாடுவதற்காண்டி எங்களை தாண்டி சந்திரதேவா சிவகரன் அதாவது இந்த சிவா அண்ணாவை ரெடியாக இருக்கிறவன் தாழ்ந்து கொள்கிறேன். சாந்தனம் இதில் வந்தால் நல்லா இருக்கும். நம்பியுமாங்க உங்களோட குடும்பமே வந்தால் நல்லா. மேலே இது எனக்கு யாருக்கு இந்த பாசல் கொடுப்பதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரே நாளுக்கு சொல்லி கொண்டு வந்தால் இந்த பாசல் எடுத்து வைக்க உண்மையாக இந்த பாசல் இந்த வருஷம் கொடுத்தே விடணுமெண்டு. ஏன்னா இந்த கலருக்குள்ள நிறைய சாமான்கள் இருக்கு. இந்த கேம்ஸ் சாமான்கள் நிறையவே இருக்குது. வீட்டில் பேச்சு இது கொண்ட போடுறது வாரது கொண்டு வாரது வைக்கிறது சொல்லி சரியா? இது உண்மையில் எனக்கு திரும்ப சொல்கிறேன் என்ன இருக்குன்னு தெரியாது சாந்தன். அது கூடுதலாக உங்களோட வீட்டு தேவைக்கு தான் பிடிக்கும், சரியா? மற்றது நான் எங்கள் தனிப்பட்ட முறையில் ரஷ்மிக்கு 20 சீஃப்ராங்க கொடுக்குறேன். அவள் விரும்பினதை வேண்டட்டு கொடுத்து எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அந்த பிள்ளைங்க டான்ஸை பார்த்து? ஓகே இது தாத்தாட ஒரு அன்பளிப்பு இல்லை. இது இது நான் எங்க சொந்த படத்தில் எடுத்தது. பிள்ளைங்க நீங்க ஏதாவது அது
அப்போ நீங்கள் அங்கேயே பிள்ளை கொடுத்துருங்க, அவனோட வீடாளையை போட்டு கொடுத்துருங்க. ஓகே, நன்றிகள் ரஷ்மி. உண்மையில எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. இலக்கணம் இல்லை, நீங்கள் கூட நிச்சயமா அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் அவங்களை கூப்பிடுவீங்க. உண்மையிலே இந்த பிள்ளைக்கு இந்த வருடந்தோரை தங்கம் அமைப்பின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க தலைவருக்கும் அவை நடுவே வீட்டிற்கும் அவையோரே சபையோரே ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் முத்தமிழின் முதல் வணக்கம். நாம் உங்கள் முன்னிலையில் இயற்கையின் சீற்றம் என்னும் தலைப்பில் கவி பாட வந்துள்ளோம். எம் கவியில் பிழை இருப்பின் பொறுத்திடுவீர் சபையோரே. ஒரு காலம் இருந்தது, மனிதன் மண்ணிடம் மன்னிப்பு கேட்ட காலம். மரத்திடம் நிழல் வாங்கி கொண்டு நதியுடன் தாகம் தீர்த்து கொண்ட காலம். ஒரு காலம் இருந்தது, மனிதன் மண்ணிடம் மன்னிப்பு கேட்ட காலம். மரத்திடம் நிழல் வாங்கி கொண்டு நதியுடன் தாகம் தீர்த்து கொண்ட காலம். அன்று இயற்கை தாய், இன்று இயற்கை நீதிபதி. அன்று அவள் கொடுத்தாள், இன்று அவள் கேட்கிறாள். அன்று இயற்கை தாய், இன்று இயற்கை நீதிபதி. அன்று அவள் கொடுத்தாள், இன்று அவள் கேட்கிறாள். காற்று மெதுவாக வீசிய நாட்கள் போய் இப்போது அதே காற்று கோபத்தில் கத்தியாக மாறுகிறது. காற்று மெதுவாக வீசிய நாட்கள் போய் இப்போது அதே காற்று கோபத்தில் கத்தியாக மாறுகிறது. மழை ஆசீர்வாதமாக விழுந்த காலம் போய் இன்று அது அழிவின் அறிவிப்பாக விழுகிறது. மழை ஆசீர்வாதமாக விழுந்த காலம் போய் இன்று அது அழிவின் அறிவிப்பாக விழுகிறது. இது இயற்கையின் சீற்றமா? அல்ல, இது மனிதன் விதைத்த விதையின் அறுவடை. இது இயற்கையின் சீற்றமா? அல்ல, இது மனிதன் விதைத்த விதையின் அறுவடை. பேராசை விதைத்தோம், அழிவை அறுவடை செய்கின்றோம். இதில் இயற்கையின் குற்றம் என்ன? பேராசை விதைத்தோம், அழிவை அறுவடை செய்கின்றோம். இதில் இயற்கையின் குற்றம் என்ன? காடுகள் எரிகின்றன, அது தீயின் குற்றம் அல்ல, அது மனிதனின் பேராசை. காடுகள் எரிகின்றன, அது தீயின் குற்றம் அல்ல, அது மனிதனின் பேராசை. பறவைகள் மௌனமாய் மறைகின்றன, அது இயற்கையின் பலவீனம் அல்ல, அது நம் அலட்சியம். பறவைகள் மௌனமாய் மறைகின்றன, அது இயற்கையின் பலவீனம் அல்ல, அது நம் அலட்சியம். நிலநடுக்கம் நம்மை அதிர வைக்கிறது, ஆனால் நாம் நினைக்க மறக்கின்றோம். நிலத்தின் நெஞ்சை நாள்தோறும் அதிர வைத்தது யார்? நிலநடுக்கம் நம்மை அதிர வைக்கிறது, ஆனால் நாம் நினைக்க மறக்கின்றோம். நிலத்தின் நெஞ்சை நாள்தோறும் அதிர வைத்தது யார்? கடல் எழுந்தால் அது சீற்றமா? இல்லை, அது திரும்ப கேட்கும் உரிமை. கடல் எழுந்தால் அது சீற்றமா? இல்லை, அது திரும்ப கேட்கும் உரிமை. இன்றும் இயற்கை பேசுகிறாள். இடி, மழை, வெள்ளம், வறட்சி இவை தண்டனை அல்ல, இவை எச்சரிக்கை. இன்றும் இயற்கை பேசுகிறாள். இடி, மழை, வெள்ளம், வறட்சி இவை தண்டனை அல்ல, இவை எச்சரிக்கை. இன்றும் நேரம் இருக்கிறது. மனிதா, இயற்கையை வெல்ல நினைக்காதே, அவனோடு வாழ கற்றுக்கொள். இன்னும் நேரம் இருக்கிறது. மனிதா, இயற்கையை வெல்ல நினைக்காதே, அவனோடு வாழ கற்றுக்கொள். மரத்தை நடு, மண்ணை தாயாய் பார், நதியை மதித்து நட, காற்றை மரியாதை செய். அப்போது இயற்கையின் சீற்றம் அழிவாக இல்லை, அமைதியாய் மாறும். மரத்தை நடு, மண்ணை தாயாய் பார், நதியை மதித்து நட, காற்றை மரியாதை செய். அப்போது இயற்கையின் சீற்றம் அழிவாக இல்லை, அமைதியாய் மாறும். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றிகள். அக்காவும் தம்பியும் அருமையான உங்களது கஷ்ட துன்பங்களை கூறியிருந்தார்கள். உண்மையிலே இந்த அம்மாவுக்கு நான் சொல்லணும், எனக்கு தொலைபேசி கொடுத்து வாசிப்பார்கள், என்ன மாதிரி அவர்கள் இருவருக்குமே இந்த வருடந்தோரை தங்குவாயின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இதற்குரிய பரிசினை வழங்குவதற்கு
தச்சு அவர்களை இந்த பிரைஸினை வழங்குமாறு அன்போடு இருக்கிறார். ஓகே, நன்றி. அடுத்ததாக எங்களுக்காக சென்ற வருடமும் இந்த விஸ்கி கஷ்டப்பட்டு சூரஜ் மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து இந்த உதவிகளை செய்தவர். இந்த வருடமும் மாஸ்டர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து மாஸ்டர் இருக்க மேடைக்கு வாருங்கள். உங்கள் மட்டக்களப்பு விஜயம் என்ன மாதிரி, யார் என்ன உதவி செய்தீர்கள் என்பதை நீங்களே நேரில் சென்று கொடுத்ததால் அந்த அனுபவங்கள் இருக்கும். அதை மக்களுக்கு ஒரு கால் நீங்கள் உரைத்தால் நன்றாக. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருந்துச்சு இது உங்களது மட்டக்களப்பு பயணம்? மட்டக்களப்பு பயணம் மிச்சம் மோசமாக தான் இருந்தது. ஏடா அங்கே போன உடனே சரியான மழை, சரியாக கஷ்டமாக இருந்தது. என்ன போய் சேர்றதுக்கு இல்லாமல் கொழும்பில் போய் ஒரு நாள் நின்று அங்கால போகிறதுக்கு வாகனங்கள் போக முடியாத காரணத்தினால ஒரு நாள் நின்று தான் போனது. திரும்ப அப்படி போகக்குள்ள அதுக்கு பிறகு போய் மட்டக்களப்புக்கு போனதுக்கு பிறகு அங்கே கொஞ்சம் கஷ்டமான நிலையில் தான் அங்கே ஜனங்கள் இருக்காங்க. எங்கட பகுதியில் கொஞ்சம் வெள்ளம் குறைய குடிநதாக வெள்ளம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிறார்களுக்கு மிச்சம் சரியான கஷ்டமான வாழ்க்கையில் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு இடத்துக்கு போன இடத்துல அங்கே வந்து வலுவிழந்த பிள்ளைகளை தான் அந்த அவங்க வச்சு பார்த்து கொண்டு இருந்தவங்க. அவைகளுக்கு சாப்பாடுகள் உடுப்புகள் அப்படி கொடுத்து வந்திருக்கிறாங்க. அவைய இருந்த இடம் வந்து சரியான கஷ்டம். அவைய இருக்கிற இடத்துக்கு அந்த வீட்டில் ஒரு கட்டில் மாதிரி போட்டு ஒரு 19 பிள்ளைகள் இருக்காங்க. அப்போ நான் போய் பார்த்துட்டு வேறுக்கு டெலிஃபோன் அடிச்சோன்னு நான் இப்படி ஒரு கஷ்டமான பிள்ளைகள் இருக்குதுகள், அமைப்பால் எதுவும் செய்யலுமான்னு கேட்டேன் நான். அப்போ வேறு ஓகேன்னு சொல்லி எனக்கு காசு 1 லட்சம் ரூபா அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கு பண்ணார். அதில் ஒரு 40,000 அவங்களுக்கு என்ன உதவி வேணுமென்று கேட்டுனாங்க. நான் போன இடத்துல அந்த வளர்ச்சி எல்லாம் சரியான தண்ணி, அதுக்குள்ளான அந்த இடம் இருக்குது, போகிற வழியெல்லாம் தண்ணியால் தான் போகணும். ஏன் அந்த பிள்ளைகளுக்கு அங்கே டாய்லெட் வசதியெல்லாம் இதெல்லாம் இல்லை, சரியான தண்ணிக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது. அப்போ அங்கே பாம்புகள் முதலையும் கூட வருது அப்படின்னு சொல்லி அவைய சொன்னாங்க. நான் அந்த வீடியோலாம் எடுத்து அவருக்கு போட்டு விட்டேன் நான். அப்போ அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொன்னால் அந்த வளர்ச்சி அந்த தண்ணிகளுக்கு போடக்கூடிய மாதிரி மண் ஏற்றி தர சொல்லி அவருக்கு கேட்டோம்னா அப்புறம் 3 லோட் மண் ஏற்றி போடுறதுக்கு ஒழுங்கு பண்ணது. அப்போ மீதியான காசு 3 லோட்டு போக ஒரு 60,000 பிராய்க்கு அவர் சாப்பாடு சாமான்கள் வாங்கி கொடுக்க சொன்னார். 60,000 ஸ்ரீலங்கா மணி. இல்லை, உண்மையிலே கேட்டது என்ன உதவி வேணுமென்று கேட்டோன்னா அவியல் சொன்னால் அந்த பிள்ளைகள் போகிறதுக்கான ஒரு பாதையை மாத்திரம்தான் அமைச்சு தர சொன்னது. ஏனென்றால் அந்த இயலாத பிள்ளைகள் தண்ணிக்குள்ளே நடந்து போகிறது கொள்வது எல்லாமே சரியான கஷ்டம்னு சொல்லி அப்போ நான் சொன்னது உடனே மாஸ்டர் மண்ணுக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை, அவையில் 5 லோட் கேட்டது நான் 3 லோட் வேண்டி தரேன். அப்போ திரும்ப கேட்டேன் வேறு என்ன வேணுமெண்டு. நீங்கள் இந்த உதவி செய்தது பெரிய உதவியாக இருக்குன்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன் மாஸ்டருக்கு சொன்னது அந்த மீதி பணம் அவைகளுக்கு என்ன சாப்பாட்டுக்கு தேவையோ அரிசி மா சீனி பிஸ்கட் பால்மா வேறு என்ன மாதம் எல்லாம் வேண்டி கொடுத்தீங்க அவ்வளவும் வேண்டி கொடுத்து எனக்கு அப்பப்போ உடனே வீடியோ மூலம் என்ன தொடர்பு கொண்டு அது மட்டும் இல்லாமல் வீடியோக்குள்ளேயும் எடுத்து அனுப்பி உண்மையாக அவரும் கஷ்டப்பட்டு தான் போய் வந்தவர். எப்படி அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள்? அவை வந்து எல்லா பிள்ளைகளும் வலுவிழந்த பிள்ளைகள் தான். அவைகளுக்கு வந்து அவைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் அங்கே. அவை இன்னொரு அக்கா இருக்காவோ அவைகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு. இப்படி போகிற சில ஆட்கள் கொண்டு சில உதவிகளை செய்வாங்க. எல்லா நேரமும் அதுகளுக்கு சாப்பாடு அதுகள் கிடைக்கிற கஷ்டம். அப்போ வேறு சொன்ன மாதிரி நான் அதுகளுக்கு அரிசி மா சீனி அப்புறம் கடலை அப்புறம் கவுப்பி பருப்பு வாங்கி தர வேண்டியலாம் அவைகளுக்கிட்ட பருப்பு இருந்தது தேவையில்லை, எங்களுக்கு இதுகளை வாங்கி தாங்க. அப்புறம் எண்ணெய், அப்புறம் குடிக்கிறதுக்கு பால்மா,
அப்படியே அவைகளுக்கு ஒரு 65,000 67,000 அங்கே காசுக்கு வாங்கி கொடுத்தது. அது பெரிய சந்தோஷம் அதுகளுக்கு. அப்போ இப்படி ஒரு அமைப்பால் அந்த இது செய்தது பெரிய ஒரு நன்றியாக அவங்க எல்லோரும் நன்றி தெரிவித்து அந்த ஒரு பிள்ளை அந்த காசு கொடுத்துருந்தது இங்கே கூரில் இருந்து அது அப்படி பரதன் மகிதா மகிதான்ற பிள்ளைக்கு அவரும் அங்கே அவைய நன்றி தெரிவித்து அவங்க எல்லோரும் பிள்ளைக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. நான் பிறகு வீடியோ எடுத்து பிறகு அந்த சாமான் வாங்கின ரிசிப்டுகள் அதெல்லாம் எடுத்து பிறகு அனுப்பிவிட்டேன் நான். அப்போ அது பெரிய விஷயம். உங்களை அமைப்பால் இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறத நீங்கள் எல்லோரும் உங்களை உதவியோடு அந்த காரியம் செய்திருக்கிறது பெரிய ஒரு விஷயம். என்னை பொறுத்தளவில் அது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அப்படியான ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டாங்களும் கனவே இருக்காங்க. நான் ஒரு இடத்துக்கு தான் போனது தான் இந்த இன்னும் எத்தனையோ இடங்கள் இருக்குது. நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுது. அப்போ அங்கே மிச்சம் கஷ்டத்தில் இருக்குது. எல்லாரும் மண்டி சொல்லலாம். இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன்னா சில பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கிற பிள்ளைகளும் இருக்குது. அங்கே ஒரு இடத்துல அனாதை பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிற ஒரு ஒன்று இருக்குது. அதுக்கு நான் இனி போகல, அடுத்த போக்கலன்னா போய் வருவேன் அவைகளுக்கு. பிறகு நானும் அவைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தேன். அது எந்த காசில் நான் அவைகளுக்கு எல்லாருக்கும் டிஷர்ட் ஷோர்ட்ஸ் அப்படி உடுப்பு எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்தேன். நான் அதில் பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த பிள்ளைகள் கிறிஸ்மஸுக்கு உடுப்புகளை போடுறோம்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட்டுதுக்காங்க. நன்றி. நீங்கள் அந்த காசு கொடுத்து உதவினத்துக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஆனால் இனிமேலும் அப்படி நீங்களும் போகிற நேரம் அங்கே போய் நல்லா பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணுமென்று உங்களை மனம் சொல்கிற பார்த்து நீங்கள் உதவி செய்கிறதா அப்படி தான் செய்யணும் மொழியே. வேறு அவைகளுக்கு தெரியாதானே, எங்களுக்கும் தெரியாது. அவங்கள உதவி செய்யக்குள்ள யாருக்கு உதவி செய்கிறன்றதை பார்த்து தான் செய்யணும் நீங்கள். இப்போ நீங்கள் போகிற இடத்த உங்களோட பகுதியிலையும் பல்லுள்ள அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுற பிள்ளைகள் அவர் சொன்ன மாதிரி போரால் பாதிக்கப்பட்டு கைகால் இழந்த ஆக்கள் கனவே இருக்காங்க. இங்கேருந்து உதவி என்று போகிறதெல்லாம் மிச்சம் குறைவாக இருக்காங்க. ஆனால் இந்த இதுகள் அமைப்பால் அலுவலம் ஒரு அமைப்பு அங்கே செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இதுகளை எல்லா அமைப்புகளும் அப்படி செய்கிறது மிச்சம் குறைவுக்கு. அடுத்ததாக சிவா அண்ணாவின் திரையிசை பாடல், அதை தொடர்ந்து ஒரு கவிதை. அந்த கவிதையை சொல்கிறக்காண்டி வருவர் நபர் மிதுரன் ராஜேஸ்வரனை ரெடியாக இருக்குமான்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீயே, வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான். காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன். கானம் கானம் ஜீவகானம் இறக்காதோ இங்கே இசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. ஏதோ ராகம் எனது குரலில் வழி ராகம் தாளம் இரண்டும் இணைந்து வர கேட்கும் யாரும் உருகி உருகி விளக்காதில் பாயும் புதிய கவிதை இது. அழகு மொழியில் ஒரு அமுத மழையும் வர நினைவும் மனமும் அது நனைய நனைய சுகமோ ஏதோ. நாளெல்லாம் சந்தோஷம் நெஞ்செல்லாம் சங்கீதம் உயிரே உயிரே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நீ.
மதுவில் மயக்கமுண்டு கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு போதை ஆற்றில் மனதை மிதக்க விடு உறவு எதுவும் கவலை சிறிதுமில்லை தனிமை கொடுமை இல்லை இனிமை இனிமை இதுதான் நான் தான் பாசங்கள் கொள்ளாத பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான் காவிய வீணையில் ஸ்வரங்களை மீட்டுவேன் கானம் கானம் ஜீவ கானம் பிறக்காதோ இங்கே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன் நன்றி. நான் வெளியில் தண்ணி குடிக்க போயிட்டேன். ஸோ சிவானாக்கு நன்றி. அவருடைய பாடலை தொடர்ந்து அடுத்ததாக கவிதை, அந்த கவிதையை பேசுறதுக்கு வருவர். அவரின் பேர் மிதுரன் ராஜேஸ்வரன். வணக்கம். அங்கம் குறை கொண்டோரை அனவரை போம், அங்கம் குறை கொண்டோரை அனவரை போம். எங்கள் உறவென்ற இவக்களையும் வாழ வைப்போம், எங்கள் உறவென்ற இவக்களையும் வாழ வைப்போம். பொங்கல் தமிழ் பாவதித்து போத்தல் செய்வோம், பொங்கல் தமிழ் பாவதித்து போத்தல் செய்வோம். எங்கள் உழைப்பில் இவர்கள் பசி தீர்ப்போம், எங்கள் உழைப்பில் இவர்கள் பசி தீர்ப்போம். கண்கையில் கண்ணுயை காத்தி மல்வோம், கண்களில் கண்ணுயை காத்தி மல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த கவிதையை யார் எழுதினது? அண்ணா. இப்பத்தி இந்த ஜென்ரேஷன்லாம் நேர்மைக்கு பேர் போன பிள்ளைகளாக இருக்கப்ப, நான்லாம் சின்னலாம் நான் இது செய்யாட்டி அக்கா தான் எழுதி வரும், பக்கமாக எழுதும், நான் மட்டும் முன்னுக்கு வடியாக பாடிட்டு போயிடுவேன். என்ன அப்போ மனைவிட இது யார் செஞ்சேன்டா, இது நான் தான் செஞ்சேனாண்டு கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டு வருவேன். ஆனால் உங்களோட நேர்மையை நான் பாராட்டுறேன். இந்த கவிதையை அண்ணா எழுதியிருந்தாலும் இது இந்த ஒரு 2 வரியில் சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம், கவிதையின் அர்த்தம் என்ன? ஓகே, நன்றி அப்பன். கவிதை நல்லா சொன்ன நீ. உங்களுக்குரிய பரிசு கொடுக்கறதுக்காண்டி நாங்கள் பேபி டீச்சரை மேட்டை கலைக்கின்றோம். எங்க உங்க கரகோஷங்கள்